ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவும் வித்தியாசமான ஒரு படம். ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிற ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில இருக்கிற பொண்ணுக்கு காட்டுக்குள்ள ஒரு முட்டை கிடைக்குது. அதை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து வளர்க்குறா. அது நாள் ஆக ரொம்ப பெருசா மாறுது. ஒரு ஸ்டேஜ்ல அதுக்குள்ள இருந்து ஒரு அமானுஷ்யமான காக்கா ஒண்ணு வெளியில வருது. இதனால அந்த பொண்ணு நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றா. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அந்த பொண்ணு உயிரோட இருந்தாலா இல்லையான்றதுதான் கதை. படம் பேரு ஹேட்சிங். வாங்க படத்துக்குள்ள போகலாம். வெல்கம் டு அவர் சேனல் சினிவாய்ஸ் தமிழ். எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு ஜிம்னாஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இதுதான் ஹீரோயின் டிஞ்சா. அவங்க அம்மா ஒரு vlogger போல. சோ இதுதான் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட சின்ன பையன். நாங்க எல்லாரும் ஒரு அழகான ஃபேமிலின்னு சொல்லி ஹாப்பியான ஒரு vlog பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. டிஞ்சா என்னன்னு போய் பாக்குறா. ஜன்னல் கண்ணாடியில ஏதோ பறவை மோதிருக்கு போல. அதான் சவுண்ட் கேட்டிருக்கு. டிஞ்சாவும் ஜன்னலை திறக்க அப்ப வெளியில சுத்திட்டு இருந்த ஒரு காக்கா வீட்டுக்குள்ள வந்து அங்க இங்கன்னு பறந்து எல்லா பொருளையும் கீழே தள்ளி விட்டு உடைக்குது. எல்லாரும் பிடிக்க ட்ரை பண்றாங்க, பட் முடியல. அப்ப அந்த காக்கா சீலிங்ல தொங்கிட்டு இருந்த லைட் மேல உட்கார அந்த லைட் கரெக்டா கீழே இருந்த கண்ணாடி டேபிள் மேல விழுந்து அதுவும் சேர்ந்து உடையுது. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல காக்கா ஒரு இடத்துல நிக்க டிஞ்சா ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து அது மேல போட்டு பிடிக்கிறா. அம்மாட்ட அதை வெளியில விட்டுறவான்னு டிஞ்சா கேட்க இல்லம்மா வேண்டான்னு சொல்லிட்டு பொண்ணுட்டு இருந்து அந்த காக்காவை வாங்கி அதோட கழுத்தை திருவியே கொன்னுடுறா. இப்ப அத பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு குப்பையில போட சொல்றா. பொண்ணு கொண்டு போய் குப்பையில போட்டுட்டு அதையே பாக்குறா. ரொம்ப கஷ்டமா இருக்கு போல அவளுக்கு. அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது. இவங்க வீட்டு பக்கத்து வீட்டுல புதுசா யாரோ குடி வந்திருப்பாங்க போல. அந்த வீட்டுல தான் ஒரு பொண்ணு அவங்களோட நாய் கூட விளையாண்டுட்டு இருக்கா. அத பாக்குற டிஞ்சாவும் அந்த பொண்ணுகிட்ட போய் இன்ட்ரோ ஆகிக்கிறா. அந்த பொண்ணு பேரு ரீட்டா. ரீட்டா உனக்கு நாய்னா பிடிக்குமான்னு சொல்லிட்டு இந்த தொட்டு பாருன்னு டிஞ்சாட்ட குடுக்க வர அது டிஞ்சாவோட கைய வவ்வுன்னு கடிக்க வருது. உடனே ரீட்டாவும் உன்னை கடிச்சிருச்சான்னு கேட்டு டிஞ்சா அதெல்லாம் இல்லன்னு சொல்லவும் சாரிப்பா இதுவரை என்னோட நாய் இது மாதிரிலாம் பண்ணது இல்லைன்னு சொல்ல டிஞ்சாவோ அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிடுறா. இப்ப நைட் ஆகுது. டிஞ்சாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து பாட்டு பாடி தம்பியை தூங்க வைக்கிறாங்க. அப்படியே டிஞ்சாவும் அவங்க அம்மாவும் அவளோட ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா சேனலுக்காக ரெடி பண்ண அவங்க ஃபேமிலியை பத்தி எடுக்கப்பட்ட அழகான வீடியோஸ் எல்லாம் பொண்ணுட்ட காட்டுறா. நம்ம டெய்லியும் நடக்கிற விஷயங்களை இதுல போட போறோம். அப்புறம் உன்னோட காம்படிஷனை கூட நான் லைவ்ல போடலான்னு இருக்கேன்னு சொல்றா. இப்ப டிஞ்சா அம்மா கிட்ட பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற ரீட்டாவை பத்தி சொல்றா. அப்படி அவகிட்ட இருக்கிற நாயை பத்தியும் சொல்றா. அப்ப அம்மா நீ அவள்கிட்ட ஃப்ரெண்ட் ஆறது ஓகே, பட் நீ உன்னோட ஜிம்னாஸ்ட்ல ஃபோக்கஸ் பண்றேன்னு சொல்லிருக்கீலமா, எதுவும் சேஞ்ச் பண்ற ஐடியா இருக்கான்னு கேட்க டிஞ்சா அதெல்லாம் இல்லம்மா நான் ஃபோக்கஸ் பண்ணத்தான் போறேன்னு சொல்லிட்டு போய் தூங்குறா. டிஞ்சா சும்மா தான் படுத்திருக்கா, தூங்கல. அப்ப வெளியில ஏதோ காக்கா கத்துற சவுண்ட் கேட்கும். டிஞ்சாவும் எந்திரிச்சு போய் குப்பை தொட்டிய பாக்குறா. காலையில இவ தூக்கி போட்டால அந்த செத்து போன காக்காவை காணும். தொடர்ந்து இந்த காக்கா கத்துற சவுண்ட் கேட்க டிஞ்சா காட்டுக்குள்ள போய் பாக்குறா. அந்த காக்கா சாகுற ஸ்டேஜ்ல துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படி துடிச்சிட்டு இருக்கும் போது அது கொல்றது பெட்டர் தானே. சோ ஒரு கல்லை எடுத்து அந்த காக்காவை அடி அடின்னு அடிச்சு கொன்னுடுறா. அவளுக்கு கொல்றது பிடிக்கலனாலும் ஒரு கருணை கொலை மாதிரி பண்ணிடுறா. அப்பதான் டிஞ்சா நோட்டீஸ் பண்றா பக்கத்துல காக்காவோட ஒரு முட்டை இருக்குது. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து டெடி பேருக்கு கீழே வச்சுட்டு தூங்குறா. ஏன்னா காக்காவோட அம்மா இறந்ததுக்கு இவங்க ஃபேமிலியும் ஒரு ரீசன் தானே. சோ அதான் எடுத்துட்டு வந்து வளர்க்க போறா போல. இப்ப அடுத்த நாள் ஆகுது. டிஞ்சா ஜிம்னாஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. பட் கொஞ்சம் சரியில்லாம தான் பண்றா. சோ ட்ரைனிங் கொடுக்கற ட்ரெயினரும் இன்னும் நீ நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும் டிஞ்சா, இப்படிலாம் பண்ணா நான் உன்னை எப்படி காம்படிஷன் அனுப்ப முடியாதுன்ற மாதிரி பேசுறா. டிஞ்சா அப்செட் ஆகி நான் இன்னொருக்க ட்ரை பண்றேன்னு சொல்லவும் ட்ரெயினரும் இன்னைக்கு போதும் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிடுறா. டிஞ்சாக்கு இதுல கலந்துக்க முடியாதுன்ற பயம் வேற கொஞ்சம் இருக்குது போல. இப்ப டிஞ்சா கிட்ட 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்க கூட வரியான்னு கேட்க அவன் நான் வரல ரன்னிங் போகணும்னு சொல்லவும் உடனே அவளுக்கு கிளம்பிடுறாளுங்க. இப்ப டிஞ்சா ரன்னிங்லயே வீட்டுக்கு போறா. போனா அவங்க அம்மா இந்த சீலிங் லைட் மாட்ட வந்திருக்கான்ல அவன் கூட கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறா. அவன் பேரு டிரோ. அதை டிஞ்சா பார்த்துட அம்மாவும் டிஞ்சாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க அவனும் ஓகேன்னு கிளம்பிடுறான். இப்ப டிஞ்சா ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அவ அம்மா வந்து உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை காட்டுறா. அது காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கான ஒரு ட்ரெஸ் போல. இத காம்படிஷனுக்கு போட்டுக்கோன்னு சொல்றா. அப்புறம் டிஞ்சா நீ பாத்தில அவர் என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்ட், இத பத்தி அப்பாட்ட சொல்லக்கூடாது, அது மட்டும் இல்லாம நான் இந்த வீக்கெண்ட் வெளியில போறேன் நீ மேனேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு மறந்துடாத டிஞ்சா இந்த சீக்ரெட் நமக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்ப டிஞ்சா அந்த காக்கா முட்டைய காதுல வச்சு ஏதோ கேட்டுட்டு இருக்கா. அப்படியே 2 டேஸும் ஆகுது. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டா போல. பொண்ணை கொஞ்சிட்டு அப்படியே ஹஸ்பண்டையும் கிஸ் பண்றா. அப்ப ஹஸ்பண்டும் உன்னோட பிசினஸ் ட்ரிப் நல்லா இருந்துச்சான்னு கேட்க அவளும் நல்லா இருந்துச்சுன்னு பொண்ணை பார்த்து சிரிக்கிறா. ஒருவேளை அந்த டிரோவை பார்க்கத்தான் போய் சொல்லிட்டு போயிருப்பா போல. இப்ப டிஞ்சா அந்த காக்கா முட்டையை எடுத்து பாக்குறா. அது பெருசாயிட்டே இருக்கு. நாள் ஆக ஆக அதையும் டெடிபர்க்குள்ள பத்திரமா வச்சிடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. டிஞ்சா காம்படிஷனுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அம்மாவும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு
மோட்டிவேட் பண்றா. ட்ரெயினரும் பார்த்துட்டு பரவாயில்ல முன்னாடிக்கு இப்ப பெட்டரா பண்றேன்னு சொல்றா. இந்த நேரத்துல அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு ரீட்டாவும் இங்க ஜாயின் பண்ணிருப்பா போல. அவ வந்து ஜிம்னாஸ்ட் பண்ண சும்மா செமையா பண்ணி முடிக்கிறா. இத பார்த்த டிஞ்சு அம்மாவுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. எங்க நம்ம பொண்ணை இவ வின் பண்ண விட மாட்டாளோன்னு நினைக்கிறா. சோ டிஞ்சாக்கு பிராக்டிஸ் மேல பிராக்டிஸ் கொடுத்து டார்ச்சர் பண்றா. அவ கையில புண்ணா இருக்கு, பட் அத கூட டிஞ்சா கண்டுக்காம அவ அம்மாவுக்காக சொல்றத செய்யறா. ஒரு வழியா கடைசியா பெர்ஃபெக்ட்டா பண்ண அவ அம்மாவும் நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டு விட்டுடுறா. இப்ப நைட் ஆயிருச்சு. பெட்ஷீட் குள்ள டிஞ்சா அந்த முட்டையை வச்சு பாத்துட்டே இருக்கா. அது மேல கை வைக்கிறா. அப்பா அதுல ஏதோ அசைவு தெரியுது நோட் பண்றா. இப்ப அவ அம்மா ரூம்ல அவளோட போட்டோவை பார்த்து வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அவளும் ஒரு காலத்துல ஜிம்னாஸ்ட் சாம்பியன் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பா போல தெரியுது. அவளால முடியாததுனால தான் பொண்ணு மேல அதை திணிக்கிறாளோ என்னமோ. இப்ப டிஞ்சா அம்மா ரூமுக்கு வர ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அம்மா டிஞ்சா கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன், ரொம்ப சீக்ரெட். நான் டிரோவை லவ் பண்றேன். இதுதான் உண்மையான லவ்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நாளா நான் மத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டேன், பட் இனிமேலாச்சும் எனக்கு பிடிச்சமான ஒருத்தரோட இருக்க ஆசைப்படுறேன். பார்க்கலாம் இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு சொல்றா. இத கேட்ட டிஞ்சாவால தாங்க முடியல. உடனே ரூமுக்கு வந்து காக்கா முட்டை கிட்ட அழுதுகிட்டு இருக்கா. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க முட்டை. அப்பா அந்த முட்டையில அசைவு தெரிஞ்சு அப்படியே வெடிச்சு ஒரு கை வெளியில வருது. இத பார்த்த டிஞ்சாவும் பயந்து அவ கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்ப முட்டையில இருந்து ஒரு பெரிய காக்கா மாதிரி உருவம் சவுண்ட் கொடுத்துட்டே வெளியில வருது. இது எல்லாத்தையும் கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த டிஞ்சா பார்த்துட்டு தான் இருப்பா. அப்ப திடீர்னு இந்த காக்கா கபோர்ட் பக்கத்துல வந்து கேப் வழியா டிஞ்சாவை பாக்குது. அத பார்த்த டிஞ்சா பயத்துல கத்திடுறா. அந்த சத்தத்தை கேட்டுட்டு அவங்க அப்பா என்ன ஆச்சுமான்னு கேட்டுட்டு டிஞ்சா ரூமுக்கு ஓடி வராரு போல. அப்போ இந்த காக்கா டக்குன்னு ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியில குதிச்சு போயிடுது. இந்த ரூம்குள்ள வந்து அவங்க அப்பா என்னமா ஆச்சுன்னு கேக்குறாரு. அப்ப டிஞ்சா ஒண்ணும் இல்லப்பா, ஒரு பறவை கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள வந்துருச்சு, நான் துரத்தி விட்டுட்டு அது போயிருச்சுன்னு போய் சொல்லி சமாளிக்கிறா. இது காக்காவோட முட்டையில இருந்து தான் வந்திருக்கு. சோ இது ஒரு பெரிய சைஸ் காக்கா, அதனால நம்ம காக்கானே சொல்லலாம். அடுத்த நாள் ஆகுது. டிஞ்சாவும் அவங்க அப்பாவும் வெளியில உடைஞ்ச ஜன்னல்ல உள்ள கண்ணாடி கிளாஸ் பீசஸ கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அப்பா என்ன மாதிரி பறவை வந்துச்சுன்னு கேட்க டிஞ்சாவும் எனக்கு தெரியாது பண்ண சொல்லிடுறா. அன்னைக்கு நைட் டிஞ்சா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜன்னல் வெளியில இருந்து காக்கா கத்துற சவுண்ட் கேக்குது. உடனே அவளும் என்னன்னு போய் பாக்குறா. அது அந்த காக்கா தான். இவளும் பயப்படுறா. பட் அது ஜன்னல் வழியா உள்ள வந்து டிஞ்சா பக்கத்துல நிக்குது. அது கையில அடிபட்டிருக்கு போல. கிளாஸ் பீஸ் வேற குத்தி இருக்கு. அதை டிஞ்சாட்ட காட்டவும் டிஞ்சா அந்த கிளாஸ் பீஸை எடுக்க அது கத்துது. டிஞ்சா பயந்து கண்ணை மூட அதே மாதிரி அந்த காக்காவும் கண்ணை மூடிக்குது. உடனே அது டிஞ்சா கைய பிடிச்சு அதோட தலையை தடவி குடுக்க வைக்குது. அது மேல ஏதோ பிசு பிசுன்னு இருக்க இவளும் அதை குளிக்க வைக்கிறா. அப்படியே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க. அந்த நேரத்துல இவளோட தம்பி பாத்ரூமுக்கு வந்து கதவை திறக்க ட்ரை பண்றான். எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது டிஞ்சான்னு சொல்லிட்டு. ஆனா அவளும் அப்பாவோட பாத்ரூமுக்கு போடான்னு சொல்லி துரத்தி விட்டுடுறா. அப்படியே டிஞ்சா அவ பெட்ல படுத்துக்கிறா. அந்த காக்காவும் பெட்டுக்கு கீழே படுத்துக்குது. ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்க பக்கத்து வீட்டு நாய் குலைச்சுக்கிட்டே இருக்குது. இந்த சவுண்ட் டிஞ்சாவுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அந்த காக்கா கூட இந்த சவுண்டை கேட்டு முழிச்சு பாக்குது. அந்த நாய் கத்துறதால டிஞ்சாவால தூங்க முடியல, எலும்பிட்டே இருக்கா. இப்ப அந்த காக்கா ஜன்னல் வழியா வெளியில போய் அந்த நாயை பாக்குது. கொஞ்ச நேரத்துல இந்த சவுண்டால டிஞ்சா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகி முழிச்சு பாக்குறா. அப்ப அந்த காக்கா டிஞ்சா மேல உட்கார்ந்துருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆகுறா. அப்ப அதோட எச்சிலாம் டிஞ்சா மேல ஒழுவுது. ஐயன்ற மாதிரி அவ ரியாக்ஷன் கொடுத்துட்டே பக்கத்துல பார்த்தா அந்த நாயை போய் தலையை துண்டாக்கி கொன்னு எடுத்துட்டு வந்திருக்கு. இத பார்த்து டிஞ்சா வாமிட் பண்றா. அத அந்த காக்கா சாப்பிடுது. அப்படியே அடுத்த நாள் காலையில அந்த செத்து போன நாயை அவ தோட்டத்துல புதைச்சிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் அவ தம்பி ஜன்னல் வழியா பாக்குறான். அப்புறம் அவளும் காக்காவும் பெட்டு கடியில சும்மா படுத்திருப்பாங்க. அந்த நேரத்துல தம்பி அப்பாவை கூப்பிட்டு டிஞ்சா ரூமுக்கு வந்து இவ சரியில்லை பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்பாவும் நீ ஏமா தம்பிய பாத்ரூம்குள்ள விடல, அதனால தான் அவன் நைட்டு பெட்லயே பாத்ரூம் போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அப்பா பெட்டுக்கு மேல ரத்தக்கரை இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. ஓகே நம்ம பொண்ணுக்கு பீரியட்ஸ் போலன்னு நினைச்சிட்டு டிஞ்சா நம்ம அப்புறமா தனியா பேசலாமான்னு சொல்லிட்டு தம்பிய கூப்பிட்டுட்டு ரூமை விட்டு வெளியில போயிடுறாரு. அப்புறம் பெட் ஷாப்ல இந்த காக்காவுக்கு ஃபுட் வாங்கிட்டு இருக்கும் போது அவளோட ஃப்ரெண்ட்ஸும் ரீட்டாவும் வராங்க. ரீட்டா நீ எதுவும் பேர்டு வளர்க்குறியா டிஞ்சான்னு கேட்டதுக்கு இல்ல இனிமேல் தான் வாங்கணும்னு இருக்கேன்னு சொல்றா. ஓகே டிஞ்சா நான் வீட்டுக்கு தான் போறேன், என் கூட வரலாம்னு கேட்கவும் இவளும் ஓகே சொல்ல இப்ப ரெண்டு பேரும் வீட்டுக்கு நடந்து போறாங்க. அப்ப ரீட்டா ஒரு நோட்டீஸை டிஞ்சாட்ட கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றா. அந்த நோட்டீஸ்ல என்னோட நாயை காணோம், யாராச்சும் பாத்தீங்கன்னா இதுக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி போட்டிருக்கு. அப்பதான் ரீட்டா சொல்றா டிஞ்சாட்ட என் நாய் நேத்து நைட்டு ஓடி போச்சுன்னு. பட் நமக்கு தான் உண்மை தெரியுமே நாய் எங்க போச்சுன்னு. அப்படியே டிஞ்சா வீட்டுக்கு வர அவங்க அம்மாவும் இருக்கிறா. அப்ப
அம்மா உனக்காக ஒண்ணு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தலை சீவிர சீப்பா ஒண்ணு குடுக்கறா. அப்புறம் அவளுக்கு தலையை சீவியும் விடுறா. அந்த நேரத்துல தம்பி அவ கொண்டுட்டு வந்த நோட்டீஸ்ல இருக்கிற ஆட பாத்துட்டு தோட்டத்துல அவ புதைச்சு வச்சிருப்பால நாய், அதை எடுத்துட்டு வந்து காட்டுறான் அவங்க அப்பா அம்மா கிட்ட. டிஞ்சா தான் இதை கொண்டு புதைச்சிருக்கான்னு சொல்றான் அவங்கள்ட்ட. பட் அவங்க நம்பாம நீயே இப்படி எல்லாம் பொய் சொல்றன்னு தம்பியை திட்டிட்டு இருக்காங்க. டிஞ்சாவும் அமைதியாவே இருக்கா. உடனே தம்பி கோவத்துல அவளை தள்ளி விட்டுட்டு போறான். அப்ப இவன் தள்ளி விட்டதுல அவ கீழே விழவும் அந்த காக்கா டக்குன்னு கண்ணை முழிக்குது. தம்பி போயிட்டு இருக்கும்போது டிஞ்சாவோட ரூம்ல ஏதோ உருவம் மாதிரி இருக்கிறத பாக்குறான். உடனே அவ ரூமுக்கு போய் அங்க என்ன இருக்குன்னு பெட்டு கடியில குனிஞ்சு பாக்குறான். அங்க இந்த காக்கா தம்பி அட்டாக் பண்ணுது. இந்த சைடு டிஞ்சாவும் ஒரு மாதிரி கையெல்லாம் ஆட்டி பிஹேவ் பண்றா. அப்ப அவளோட அம்மா இதை சரி பண்றதுக்கு டக்குன்னு டிஞ்சாவை ஒரு அறை வைக்கிறா. உடனே அவளும் எந்திரிச்சு ரூமுக்கு போய் அது கிட்ட போய் அவன் என் தம்பி அட்டாக் பண்றியா, இதெல்லாம் பண்ண கூடாதுன்னு கத்துறா. டிஞ்சாவோட அம்மாவும் பின்னாடி வந்து நீ யார்கிட்ட பேசுறன்னு கேட்டா எனக்கு நானே பேசிக்கிட்டேன்னு போய் சொல்லிடுறா. அம்மாவும் சந்தேகப்பட்டு கட்டிலுக்கு அடியில செக் பண்றா. ஒன்னும் இல்ல. உனக்கு எதுவும் இல்லையாமான்னு கேட்டுட்டு ஏதோ ஸ்மெல் வருதுன்னு கப்போர்ட ஓபன் பண்றா. அதுக்குள்ள அவ அம்மா காம்படிஷனுக்காக வாங்கி கொடுத்த ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறா. என்ன இது இப்படி கிழிஞ்சிருக்குன்னு டிஞ்சா கிட்ட கேட்டா அவ ஏதோ ஆக்சிடென்டலா கிழிஞ்சிருச்சுன்னு சாரின்னு சொல்றா. இந்த கப்போர்டுல தான் இந்த காக்காவும் இருக்கு. ஆனா அவளோட அம்மா கவனிக்கல இத. டிஞ்சா இப்படி காம்படிஷன் ட்ரெஸ் கிழிச்சு வச்சிருக்கிறதால டென்ஷன் ஆகி திட்டிட்டு ரூமை விட்டு போயிடுறா. கொஞ்ச நேரத்துல அந்த காக்காவுக்கு பசிக்குது. சோ பெட் ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வந்த சாப்பாடை குடுக்கறா. அது சாப்பிட மாட்டேங்குது. உடனே இவ அதை சாப்பிட்டு வாமிட் பண்ணி குடுக்கறா. கன்றாவி அதை திங்குது. அப்ப அந்த காக்காவுக்கு முடி வளர்றத பார்த்து ஆச்சரியப்படுறா. அப்ப அது என் பேரு ஆலின்ற மாதிரி சொல்லி பேசுது. இவளும் ஆச்சரியப்பட்டு நீ பேசுறியே பரவாயில்ல என் பேரு டிஞ்சான்னு சொல்லி இன்ட்ரோ ஆகிக்கிறா. இனிமேல் இந்த காக்காவோட பேரு ஆலின்னு சொல்லிக்கலாம். இப்ப அந்த ஆலிக்கு இவ ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறதுக்காக கொடுத்திருக்கா. டிஞ்சா தூங்கிட்டு இருக்கிறப்ப இந்த ஆலி அவங்க அம்மா ரூமுக்கு போய் அதோட வாய்க்குள்ள இருந்து வர ஒரு ஜெல்ல தூங்கிட்டு இருக்கிற அம்மா கையிலயும் தொடையிலயும் தடவிட்டு போயிடுது. அப்ப திடீர்னு எந்திரிச்சு அவ அம்மா அந்த தடவி இருக்கிற ஜெல்ல பார்த்து அருவருப்பு பட்டு என்ன இதுன்ற மாதிரி பாக்குறா. அப்ப வெளியில யாரோ போற மாதிரி இருக்கு. அப்படியே கீழே ஒரு பறவையோட ரெக்கையும் இருக்கு. இதெல்லாம் கவனிச்ச அம்மாவும் ஒரு கத்தியை எடுத்துட்டு யார் அது வெளியில வந்திருக்கான்ற மாதிரி தேடுறா. அப்ப டக்குன்னு அவளோட பையன் கட்டி பிடிச்சிட்டு அம்மா டிஞ்சா ஒரு மான்ஸ்டர்னு சொல்றான். அதுக்கு அவ அம்மா என்ன மறுபடியும் கடவா போய் தூங்குன்னு சொல்லிடுறா. இவன் சொல்றதை யாருமே நம்புற மாதிரி தெரியல. அடுத்த நாள் ஆலிக்கு டிஞ்சா தலை சீவி விட்டுட்டு வர வர ஆலி நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆலி ஒரு மனுஷ உருவமா மாறுற மாதிரி தெரியுது. அப்புறம் ஜிம்னாஸ்ட் ட்ரைனிங்ல டிஞ்சாவும் ரீட்டாவும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஞ்சாவோட ரீட்டா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றா. அப்ப டிஞ்சா அம்மா ரீட்டா கிட்ட நீ காம்படிஷன்ல கலந்துக்க போறியான்னு கேட்க ரீட்டாவும் செலக்ட் ஆனா கண்டிப்பா கலந்துப்பேன்னு சொல்றா. அதுக்கு அவளும் உன்னை பீட் பண்ண டிஞ்சா இன்னும் ஒர்க் ஹார்ட் பண்ணணும் கரெக்டா டிஞ்சான்னு கேக்குறா. அவளும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறா. டிஞ்சா அம்மா கார்ல போலாம் வரியான்னு ரீட்டாவை கூப்பிடுறா. பட் ரீட்டா எனக்கு நடக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நடக்கிறா. இப்ப டிஞ்சா அவங்க அம்மா கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது டிஞ்சாக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ரீட்டா நடக்கிறப்ப அவ பின்னாடி ஆலி போற மாதிரி தெரியுது போல. சோ உடனே அம்மா காரை திருப்புங்கன்னு சொல்றா. டிஞ்சா பயந்த மாதிரியே ரீட்டா பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அவளும் திரும்பி பாக்குறா. பட் யாரும் இல்ல. இருந்தாலும் பயந்துட்டு ஓடுறா. அப்ப மறுபடியும் ஒரு இடத்துல நின்னு திரும்பி பார்க்க ஆலி ஒரு மனுஷன் உருவத்துல நின்னுட்டு ரீட்டாவை கத்திக்கிட்டே அட்டாக் பண்ணுது. அதே இங்க கார்ல இருக்கிற டிஞ்சாவும் கத்திக்கிட்டே பண்றா. அப்ப பக்கத்துல இருக்கிற அம்மாவும் ஷாக்கா பார்த்துட்டு டிஞ்சாவை சமாதானப்படுத்தி அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறா. வீட்டுக்கு வந்த டிஞ்சா அவ ரூம்ல போய் பாக்குறா. அங்க ஆலியோட முகத்துல இருக்கிற மூக்கு வாயான் தனியா கலண்டு போய் இருக்கு. ஏன்னா அதான் மனுஷ உருவத்துக்கு மாறிட்டு இருக்கே. சோ அதனால கூட இப்படி இருக்கலாம். இப்ப டிஞ்சாவை அவங்க அம்மா டிரோ வீட்டுக்கு கூப்பிட்டு போறா. ஏன்னா இவ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறனால தான் இப்படி எல்லாம் பண்றான்னு நினைக்கிறா. சோ ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கூப்பிட்டு போறா. இப்ப டிரோ வீட்டுக்கு போன உடனே அவனும் வெல்கம் பண்றான். அப்ப டிரோவுக்கு ஒரு குழந்தை இருக்கும் போல அதே டிஞ்சாவோட அம்மா தன்னோட குழந்தை மாதிரியே அன்பா கொஞ்சரா பாத்துக்கிறா. இந்த குழந்தை பிறக்கும் போது அவங்க அம்மா இறந்துட்டா. சோ டிரோ மட்டும்தான் குழந்தைய இப்ப தனியா பாத்துட்டு இருக்கான். டிஞ்சாவை தேடி ஆலி இங்கே வந்துட்டா போல. நைட்டு ஆலியவும் பெட்ல படுக்க வச்சுட்டு தடவி கொடுத்துட்டே தூங்க வைக்கிறா. அடுத்த நாள் டிஞ்சா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அவ அம்மாவுக்கு ஒரு கால் வருது. இது மாதிரி பக்கத்து வீட்டு பொண்ணு ரீட்டாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. டிஞ்சாவும் அவளை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவளை பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு நல்லா அடிபட்டு இருக்க. ஒரு கையில பாதிய காணும். இவளும் ரொம்ப ஃபீல் பண்ணி பாத்துட்டு இருக்கா. அப்ப ரீட்டா திடீர்னு டிஞ்சா கைய பிடிச்சு கத்த ஆரம்பிக்கிறா. டிஞ்சாவும் அவ கையை டக்குன்னு தட்டி விட்டுட்டு ஓடி வந்துடுறா. வீட்டுக்கு வந்தவ அழுறா. ஆலிய பிடிச்சு திட்டுறா. ரீட்டாவை ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு அவளே அடிச்சுக்கிறா. ஆலியவும் அடிக்கிறா. டிஞ்சாவை அடிச்சா இவளுக்கு அடி விழும். டிஞ்சா என்ன செஞ்சாலும் இவளும் செய்வா. அதே மாதிரி ஆலி என்ன செய்யறாலும் அதை டிஞ்சாவும் செய்வா. அதான் யாராச்சும் ஆலி அட்டாக் பண்றப்ப கூட டிஞ்சாவோட கையெல்லாம் அட்டாக் பண்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும். இப்ப ஆலி அவளை கட்டி பிடிச்சிட்டு சமாதானம் செய்யறா. இப்ப கொஞ்ச நேரத்துல தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு டிஞ்சா ஆலிய பாக்குறா. ஆலி இவ்வளவு மாதிரியே மாறி இருக்கா. அதை பார்த்து ஆச்சரியப்படுறா. அப்புறம் டிஞ்சாக்கு டிரோ ஒரு கிஃப்ட் தரான். ஜிம்னாஸ்டிக் காம்படிஷனுக்கு
வேலைக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அவளும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே அவ பிராக்டிஸ் பண்ணி காட்டுறா டிரோக்கு முன்னாடி. பட் அவ ஒழுங்காவே பண்ணாம கீழே கீழே விழுறா. இத பார்த்து டிரோ அவட்ட போய் உனக்கு இது பிடிக்கலையா, உங்க அம்மாவோட பிரஷர்னால தான் நீ இத பண்றன்னு தெரியுது, உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யு சொல்லிட்டு இருக்கும் போது அவளும் சோகமாயிடுறா. உடனே டிரோவும் அவளை சிரிக்க வைக்கிறதுக்கு அவளோட ஸ்டெப்ஸையே போட்டு கீழே விழுறான். அதை பார்த்து டிஞ்சா சிரிக்கிறப்ப அவ ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. உடனே டிஞ்சா பாதியிலேயே அங்க இருந்து அவ ரூமுக்கு போக பின்னாடியே டிரோவும் போய் பாக்குறான். அப்ப ஆலி டிஞ்சாவோட வாமிட்டிங்க தின்னுட்டு இருக்க இத டிரோவும் பார்த்துட்டு உங்க அம்மாட்ட போய் சொல்றேன்னு சொல்லவும் உடனே ஆலி அட்டாக் பண்ண போறா அவனை. டிஞ்சாவும் கதவுக்கு பின்னாடி தான் நின்னுட்டு இருப்பா. இவ அங்க நிக்கிறது டிரோவுக்கு தெரியாது. சோ டிஞ்சா ஆலி அவனை அட்டாக் பண்றதை தடுக்க கதவை மூட ட்ரை பண்ணுவா. அப்ப டிரோ கை கதவுக்கு நடுவுல மாட்டி அடிபட்டுருது. இப்ப டிரோ ஆலியை தான் டிஞ்சான்னு நினைச்சுக்கிறான். டிஞ்சாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவன் கையில அடிபட்டது. சோ டிரோ கிட்ட சாரி கேட்டுட்டு நான் இப்பவே வீட்ல இருந்து கிளம்புறேன்னு சொல்றான். அப்ப டிரோ அதெல்லாம் பரவாயில்ல, நீ இங்கே இரு, நீ மென்டலி டிஸ்டர்பா இருக்கன்னு எனக்கு தெரியுது, அதான் இப்படிலாம் பண்ற, நான் உங்க அம்மா கிட்ட இத பத்தி பேசுறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்றான். டிஞ்சா தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கன்னு சொல்லி கெஞ்சிரா. அப்ப அவ அம்மாவும் வந்துடுறா. என்னாச்சு டிரோ, உன்னோட கையில கட்டு போட்டிருக்கன்னு கேட்க நான் ஒர்க் பண்ணும்போது அடிபட்டுருச்சுன்னு சொல்றான். பார்த்து வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு டிஞ்சாவை காம்படிஷன் போறதுக்கு முன்னாடி ஒன் டைம் பிராக்டிஸ் பண்ணிக்கலான்னு வெளியில பிராக்டிஸும் பண்ண வைக்கிறா. அப்ப டிஞ்சா தப்பு தப்பா பண்ண அம்மாவும் கத்துறா. ஒழுங்கா பண்ண மாட்டியா, இப்படி நீ பண்ணினா தோத்துருவேன்னு. அப்ப டிரோட குழந்தை அழுக அத போய் தூக்கி அன்பா சமாதானம் செய்யறா. இத மேல இருந்து அந்த ஆலியும் ஒரு மாதிரி பாக்குறா. அவ பாக்குறத டிஞ்சாவும் பார்த்துட்டு அவளுக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு ஃபீல் மட்டும் ஆகுது. இப்ப காம்படிஷனுக்கு கிளம்புறாங்க ரெண்டு பேரும். அப்ப டிஞ்சா அம்மா நம்ம குழந்தைய கூப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ஆலியால ஏதோ குழந்தைக்கு ஆபத்து வர போகுதுன்னு புரிஞ்சிருச்சு, அதான் குழந்தைய கூப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அம்மா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு டிஞ்சாவை கூப்பிட்டு போயிடுறா. அங்க காம்படிஷன் நடக்கிற இடத்துல வச்சு டிஞ்சா ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்ப அம்மா எல்லாத்தையும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கா. அங்க டிஞ்சா அப்பாவும் தம்பியும் கூட இத பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. டிஞ்சாக்கு அங்க ஆலி என்ன பண்றான்னு தெரியுது, அதனால கொஞ்சம் தடுமாறுறா. டிஞ்சா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த சைடு ஆலி ஒரு கோடாரிய வச்சு குழந்தைய கொல்ல வரா. அப்ப டிஞ்சாவுக்கு இது தெரியும் இல்லையா, சோ அவ ஜிம்னாஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆலிய கொல்ல விடாம தடுக்க அந்த கம்பியில இருந்து கீழே விழுந்து கைய உடைச்சுக்கிறா. இதனால குழந்தைய ஆலியால கொல்ல முடியல. அப்பன்னு பார்த்து டிரோ அந்த ரூமுக்கு வந்துடுறான். ஆலி இவனை பார்த்த உடனே கோடாரிய கீழே போட்டுட்டு அங்க இருந்து ஓடிடுறா. அவனும் குழந்தைய வந்து தூக்கிக்கிறான். இப்ப காம்படிஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த டிஞ்சாவையும் அம்மாவையும் வாசலே நிக்க வச்சு டிரோ கத்துறான், உன் பொண்ணு அங்க காம்படிஷன்ல இருந்தாலான்னு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, என் மூஞ்சிலே முடிக்காதன்னு இவங்க திட்டி விட்டுடுறான். ஏன்னா இவன் எல்லாமே டிஞ்சா தான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறான். உடனே அம்மா டிஞ்சாவை வெளியில இருக்க சொல்லிட்டு அவ வீட்டுக்குள்ள போய் அவனை சமாதானம் பண்ண ட்ரை பண்றா. பட் நடக்கலன்னு காருக்கு வேகமா வந்து உட்காந்துட்டு நீயோ என்ன ஏமாத்திட்டேன்னு டிஞ்சாவை பார்த்து கேட்டுட்டு கோவத்துல காரோட ஸ்டேரிங்ல முட்டிக்கிறா. அவ மூக்குல இருந்து ரத்தம் வேற வருது. பட் அதோட வீட்டுக்கு வந்துடுறா. டிஞ்சாவும் அவ ரூமுக்கு வந்துடுறா. அங்க ஆலி ஜன்னல்ல இருக்கிறத பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வர விடாம தள்ளி விட்டுடுறா. அப்புறம் அவங்க அம்மாவை பார்க்க ரூமுக்கு வரா. அவங்க அம்மா காம்படிஷன்ல நடந்த மிஸ்டேக்குக்காக ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கா vlogல போடுறதுக்கு. அங்கிட்ட ஆலி வெளியில இருக்கிறத பார்த்து டிஞ்சா அப்பா டிஞ்சான்னு நினைச்சிட்டு ஆலிய ரூமுக்கு போக சொல்றாரு. இங்கிட்ட டிஞ்சாவும் அவங்க அம்மா கிட்ட கடைசியா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சாரின்னு கேக்குறா. அப்ப அம்மா உன் மேல பயங்கரமா நாறுது பிக்குலின்னு சொல்றா. ஆலி வீட்டுக்குள்ள வரத பார்த்த அப்பா இவ என்ன இப்படி பிஹேவ் பண்றான்னு ஃபாலோ பண்ணி வராரு. ஆலியும் எப்பவும் இருப்பால அந்த கபோர்டுக்குள்ள போயிடுறா. சரி பொண்ணு கவலையில இப்படி பண்றா, நம்ம அப்புறமா பேசிக்கலான்னு அப்பாவும் போயிடுறாரு. இப்ப டிஞ்சா நல்லா குளிச்சிட்டு இருக்கா. டிஞ்சா அம்மா கொஞ்சம் காம் டவுன் ஆகி டிஞ்சாவை பார்க்க ரூமுக்கு வரா. ஆலி கபோர்டுக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு டிஞ்சா தான் கவலையில இருக்கான்னு நினைச்சிட்டு சரி வான்னு தலை சீவி விடுறா. அப்ப ஏன் உன் முடி இப்படி சிக்காகி போய் இருக்குன்னு ஒரு இழுக்கிற முடி கையோட வந்துடுது. இத பார்த்து அம்மா ஷாக் ஆயிட்டு இருக்க ஆலி திரும்பி அம்மா பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சு நகத்தை வச்சு குத்துறா. அம்மாவும் என்னைய விட்டு விடுன்னு கத்துறா. இப்ப டிஞ்சா ஓடி வந்து அது எங்க அம்மா விடுன்னு சொல்லி காப்பாத்திடுறா. இப்ப டிஞ்சா அம்மா பாக்குறா. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருக்கிறத பத்தி ஷாக் ஆயிட்டு நின்னுட்டு இருக்கா. ஆலி மறுபடியும் அம்மாவை அட்டாக் பண்ண வரா. அப்ப டிஞ்சா நடுவுல நின்னுட்டு இங்க இருந்து போ, இனிமேல் நீ இங்க வரவே கூடாதுன்னு தடுத்துடுறா. அதனால ஆலி ரொம்ப கடுப்பாகுறா. அப்ப பயங்கரமா கத்திட்டு கோவத்துல அங்க இருந்து ஓடிடுறா. இப்ப அம்மா இதெல்லாம் என்னன்னு டிஞ்சாட்ட கேட்கவும் இது இங்க வந்ததுக்கு நான் தாமா காரணம், இத நான் தான் வளர்த்தேமா, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றா. நடந்த எல்லாத்தையும் டிஞ்சா ஒண்ணு விடாம அம்மா கிட்ட சொல்லிட்டு சாரி கேக்குறா. அம்மாவும் சரிமா இனிமேல் ஆலிய விட்டா சரிப்படாது, அத கொன்னுறலான்னு ஆளுக்கு ஒரு கத்திய வச்சுட்டு வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. அப்பாவும் தம்பியும் நடுவுல வர நடந்த எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு பையனை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னுட்டு மறுபடியும் ஆலிய வீடு ஃபுல்லா தேடுறாங்க. அப்ப டிஞ்சா ரூம்குள்ள தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆலி அவங்க அம்மாவை அட்டாக் பண்ணுது. அவங்க அம்மா மேலே உட்காந்துட்டு அவளை கடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அவங்க அம்மா கையில இருந்த கத்தி இந்த கலவரத்துல கட்டில் கடியில போயிருக்கும். அதை இப்ப எட்டி எடுக்க ட்ரை பண்ற அம்மா ஒரு ஸ்டேஜ்ல எடுத்துட்டு ஆலிய
குத்த வரப்ப டிஞ்சாவை வேண்டான்னு தடுக்கிறா. பட் அவ அம்மா ஆலிய குத்திடுறா. அந்த குத்து டிஞ்சாவுக்கும் எஃபெக்ட் ஆகுது. ஆலிய கொண்டுட்டா நம்மளும் செத்துடுவோன்னு டிஞ்சா புரிஞ்சுக்கிட்டு அம்மா கிட்ட ஆலிய குத்தாதீங்கன்னு சொல்லி தடுக்க போறா. அதுக்குள்ள அம்மாவும் ஆலிய குத்திடுறா. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அம்மா குத்தினது ஆலி மேல படல. அது தடுக்க வந்த டிஞ்சா மேல பட்டுறது. அவளும் இறந்து போயிடுறா. அப்ப இறந்த டிஞ்சா ஆலி மேல விழ ஆலி அவளை பிடிக்கிறா. டிஞ்சாவை குத்தின இடத்துல இருந்து ரத்தம் கொட்டுது. அத ஆலி குடிக்கிறா. அப்படி குடிக்கவும் ஆலியோட காயங்கள் மாதிரி உண்மையான டிஞ்சாவா ஆயிடுறா. பொண்ணு தான் கையாலே கொன்னுட்டதால அவ அம்மா உட்காந்து அழுன்னு அழுதுட்டு இருக்கா. முழுசா டிஞ்சாவா மாறின ஆலி இப்ப அம்மான்னு கூப்பிட அழுதுட்டு இருந்த அம்மா இத மிரண்டு போய் பாக்குறா. ஆலி அம்மான்னு கூப்பிட்டத தம்பியும் அப்பாவும் வர கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து பாத்துடுறாங்க. இதோட இந்த படமும் இங்கே முடியுது. ஸ்டார்டிங்ல அம்மா கரைத்தா ஆலி அம்மா காக்காவை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பா. அந்த காக்காவோட முட்டையை தான் இந்த டிஞ்சா எடுத்துட்டு வந்து வளர்த்திருப்பா. ஒருவேளை அந்த காக்கா இவங்களை பழி வாங்குறதுக்காக கூட இப்படி ஒரு கொடூரமான உருவத்துல இருந்து இவளோட பொண்ணைய யூஸ் பண்ணி தான் அம்மாவை கொன்னதுக்காக இவ கையாலேயே பெத்த பொண்ணை கொலை பண்ண வச்சிருக்கும். இன்னும் பழி வாங்கணும்னு வெறியோட அவ பொண்ணு உருவத்திலேயே வந்து நிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.